ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்க்கெட்டு எல்லாருமே எதிர்பார்த்துருப்பீங்க. ஆஸ் யூஷுவல் எதிர்பார்த்த மாதிரியே 20,000க்கு மேலே கேப் ஓப்பனிங் ஆனது கரெக்டு தான். ஆனால் என்ன ரிவர்ஸில் நடந்துச்சு அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக இன்றைக்கி ஆல் டைம் ஹையில் இருந்து 200 பாயிண்ட் இறங்குச்சு. நான் நிறைய பொழுது போகாமல் இந்த கோடாக இது பண்ணுவாங்கல்ல, ஓகே, இந்த சேட் நான் கொஞ்சம் சேட் வரைவேன். அதான் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு பார்த்து அழகாக கோடு போடுறது நார்மலாக. இப்போ நானும் இந்த கோடு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஏற்கனவே நான் பழைய வீடியோலாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நானும் கோடு போட்டு வச்சுருந்தேன். இந்த 19,579 பிரேக் ஈவன் ஆச்சு. நான் சத்தம் கட்டாமல் ஏதாவது கவர்ட் கால் ஏதாவது எடுத்துருக்கலாம். சரி, ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற தைரியத்தில் நான் என் ஸ்ட்ராட்டஜி எடுத்தேன். இது எங்கே முடிய போயிட்டு இப்போ இன்றைக்கி வந்திருக்கு. இன்றைக்கி 15 மினிட்ஸ் ஸ்டார்ட் வச்சிங்கன்னா இந்த பாருங்க எங்கே இருக்குது, 20,110 இருந்து அடுத்து 19,916 அப்படியே அழகாக இதாகுது, கன்சாலிடேட் ஆகுது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ நம்ம பொசிஷனுக்கு வருவோம். காலையில் லைவ் போட்டிருந்தேன். லைவ்லேயே தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி மார்க்கெட்டு மேலே கேப்பு பாதி சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன்னா 19,500 அதான் இதுக்கு முன்னாடி இந்த பொசிஷன் தான். 19,500 3 லாட்டு செல் பண்ணியிருக்கேன். 20,000 ஒரு லாட்டு பை பண்ணியிருக்கேன் பிஇயில். அதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு 20,000 பிஇ 3 லாட் செல் பண்ணுவேன். 4 லாட் செல் பண்ணுவேன். அதே இது வந்து 20,500 பிஇ ஒரு லாட்டு பை பண்ணுவேன் அப்படின்னு. ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை ஈக்குவல் பண்ணுறதுக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து சொன்ன மாதிரியே அந்த 19,500 20,000 பிஇயும் நான் வந்து க்ளோஸ் பண்ணது கரெக்டு தான். ஆனால் அதுக்கு பதில் 20,000 புட் ஆப்ஷனு 3 லாட் பை பண்ணி 3 லாட் செல் பண்ணியிருக்கேன். இன்னொரு லாட் செல் பண்ணணும், 20,500 பை பண்ணணும். பட் என்ன நடந்துச்சு அப்படின்னா இங்கே தான் ஃபஸ்ட்டு சிக்கல் ஆரம்பிச்சிச்சு. வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு மார்னிங். இதில் கூட கொஞ்சம் இதுலேயே டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 481 489. இதுலேயே எனக்கு வேரியஸ் டிஃப்ரென்ஸு. ஸோ மார்க்கெட் மேலே போகாததுனால 20,500 வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ நான் அதனால் அதை பை பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. இவ்வளவு லாஸ் பண்ணி இதுலேயே கிட்டத்தட்ட 450 ரூபா லாஸ் பண்ணி நான் பை பண்ண விருப்பலை. ஸோ அதனால் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் வந்து அந்த பை பண்ணதை விட்டதுனால 20,000 3 லாட்டு செல் பண்ணதோட நிப்பாட்டிட்டேன். 20,000 3 லாட்டு. ஸோ ஸ்டில் என்னோடய பிரேக் ஈவன் எங்கே இருக்குது அப்படின்னா 19,500லேருந்து 20,500 முடிய நான் கொஞ்சம் ரைட் சைடு அட்ஜஸ்டண்ட்டாக வச்சுருக்கேன், கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். அவ்வளோதான் விஷயம். மற்றபடி ஸ்டில் நான் சேஃபர் சைடு தான் இருக்கேன். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். மோரலஸ் ஓரளவு என்னோடய பொசிஷன் இதுதான் நாளைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகிற பொசிஷன். இதில் 39,000 லாஸ் இருக்குது. ஆக்சுவலி இந்த 39,000 லாஸ் ஆக்சுவல் லாஸ் கிடையாது. இது எவ்வளோ லாஸ்ன்னா நான் சொல்லிடுறேன். ஆப்ஷன் இது 1ஆம் தேதியிலேருந்து 1 7 7 6 13. ஸோ 13,000 அப்ராக்சிமேட்லி வச்சுப்போம். இப்போ 13,000 வந்து இதில் மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ 39 40 வச்சோம்னா 10 30 27 26,000 லாஸ். என்னோடய ஆக்சுவல் லாஸ் அந்த 26,000 லாஸுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது நார்மலாக காலப்போக்கில் அப்படியே நல்லிஃபை ஆயிரும். இப்போ இதுதான் என்னோடய பொசிஷனில் சின்ன சேஞ்சு தான். நான் வந்து 20,000க்கு 4 லாட் நான் 20,000 புட் ஆப்ஷன் 4 லாட் நான் செல் பண்ணலான்ட்டு இருந்தேன். 20,500 பை பண்ணலான்ட்டு இருந்தேன். இது இன்னைக்கு காலைல எக்ஸிக்யூட்டும் பண்ணேன். என்னோடய லைவ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது 12/9/2023 காலையில் 9 ஹாலுக்கு நான் லைவ் போட்டேன். அந்த லைவ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன். அப்புறம் மார்ஜின் பிரச்சனைனால நான் வந்து 20,500 எடுக்கலை. இது அப்படியே நான் இந்த பொசிஷனை அப்படியே விட்டுட்டேன். ஆனால் இந்த பொசிஷனை இப்படியே விட்டதோட விளைவு மார்க்கெட் மேலே ஏறிச்சு, கீழே இறங்குச்சு. நான் மார்க்கெட்டை பார்க்கவே இல்லை. நான் அட்ஜஸ்டாக என்னோடய வேலைக்கு போயிட்டேன். ஸோ மார்க்கெட்டை நான் பார்க்கவே இல்லை, சாயந்தரம் தான் பார்த்தேன். ஸோ ஆல் இஸ் வெல் அப்படியே தான் இருக்குது. நாளைக்கு காலையில் கேப் அப் வேறு. இங்கே இருக்க மணி கட்டுறோம். இந்தியா மேட்ச் வச்சுட்டு நல்லா பார்த்தேன்.
நல்ல சூப்பரான ஒரு மேட்ச்சு. ஓகே, கிஃப்ட் நிஃப்டி 40 பாயிண்ட் கேப் அப்பில் தான் இருக்குது. ஐ மீன் SGX நிஃப்டி. ஸோ பார்க்கலாம், நாளைக்கும் இதே மாதிரி ப்ளே பண்ணிடக்கூடாது. காலைல போகணும், அப்புறம் சாயந்தரம் கீழே இறங்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் FII-DAI டேட்டா. ஏன் அது முக்கியமான விஷயம் அப்படின்னு இன்றைக்கி நான் சொல்கிறேன் அப்படின்னா, FII செல் பண்ணியிருக்கு. அதுவும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, 1000க்கு மேலே 1047 கோடி செல் பண்ணியிருக்கு. DAI 203. FII ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட் எந்த நேரமும் கீழே விழும். நான் நேற்று ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் விக்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் சும்மா ஜஸ்ட் லைக் தட் நின்றாது, எப்படியும் கொஞ்சம் கன்சால்டேட் ஆகும். ஏற்கனவே ஒரு தடவை கன்சால்டேட் ஆகி ட்ரை பண்ணிச்சு. இந்த டைம் இந்த இதில் பாருங்கள், ட்ரை பண்ணி அப்படியே ஃபால் ஆகிருக்கு. மறுபடியும் இப்போ பிரேக் ஆகி ஃபாஸ்ட் பிரேக் அவுட் மாதிரி ஆகி மறுபடியும் கீழே இறங்கியிருக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மேபி இதுவே மறுபடியும் இப்படி இறங்கி இந்த ஆங்கிள்லேயே சஸ்டெயின் ஆகலாம். அதாவது இப்படி போய் மறுபடியும் அந்த ஆங்கிள்லேயே ஓகே இப்படி வந்து மறுபடியும் இப்படியும் சஸ்டெயின் ஆகலாம் இல்லையா? இப்படி போய் இன்னொரு ஒரு டைம் வேவ் வந்து மேலே இறச்சா என்ன பண்ணேன். ஸோ லெட்ஸி பார்ப்போம். எல்லாருமே சொல்கிறாங்க மார்க்கெட் கீழே இறங்கணும் அப்படின்னு. இறங்கணும், இறங்குறது நல்லது அப்படின்னு சொல்லி. ஏன்னா எலெக்ஷன் வேறு வரப்போகுது. ஸோ ஆப்டராக ஏறுறது இறங்குறது எல்லாமே விக்ஸை மட்டும்தான் பாதிக்கும். அதாவது விக்ஸை மட்டும்தான் ஏற்றி விடுறதுக்கு இதாக இருக்கும். மற்றபடி நம்ம வந்து ஏறுமோ அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுறதை நிப்பாட்டிடுவோம். மொரார்லெஸ் இதுதான் என்னோடய பொசிஷன். வேறு எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஜஸ்ட் இதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து வீடியோ போட்டேன். என்னென்னா 20,000 4 லாட்டு, 20,500 1 லாட்டு பை பண்ணியிருக்கணும். இதுதான் பழைய ஸ்ட்ராட்டஜி. பட் நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் மார்ஜின் கன்ஸ்ட்ரெயின்மெண்ட் இருந்ததுனால நான் இப்படி பண்ணிட்டேன். ஸோ ஓரளவு புரியும்னு நினைக்கிறேன். இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு புரியும். எதுவும் டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.